ஹலோ! இந்த சேனலில் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால தான் எங்கள் அம்மா இன்றைக்கி ஒரு புது ரெசிபி கொடுத்துருக்காங்க. சிறுதானிய பருப்பு அடை. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுக்கு செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாமா? இட்லி அரிசி 1 கப்பு, பச்சை அரிசி 1/2 கப்பு, சாமை, குதிரைவாலி 1/2 கப்பு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு 1/2 கப்பு, கொண்டக்கடலை, காராமணி, வேர்க்கடலை இதெல்லாம் உங்கள் ஒரு கைப்பிடி. ஆழி விதை இருக்குல்ல, அது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது ஒரு 2 டீஸ்பூன்ஸு. அப்புறம் தோல் உரிக்காத கருப்பு உளுந்து ஒரு அரை கைப்பிடி, காய்ந்த மிளகாய், சீரகம், சோம்பு, பூண்டு, உப்பு, பெருங்காயம், தேங்காய், மஞ்சள் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த கொண்டக்கடலை, வேர்க்கடலை, காராமணி இதெல்லாம் ஒரு 5 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த கருப்பு உளுந்தை ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சு அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அரை பாதியாக தோல் நகர்ந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் கழுவி ஒன்றா ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு பெரிய ட்ரிக்கே இதை அரைக்கிறது தான். எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது, ஒன்று ஒன்றா தான் அரைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த அரிசி பருப்பெல்லாம் அரைச்சிட்டு, நெக்ஸ்ட்டு இந்த கொண்டக்கடலை, வேர்க்கடலை, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு அதையும் அரைச்சிட்டு, சீரகம், சோம்பு, காய்ந்த மிளகாய், தேங்காய், மஞ்சள், பூண்டு இதெல்லாம் அரைக்கணும். இதை அரைச்சிட்டு இந்த மாதிரி கொரான ஒரு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்தால் தான் அடைக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டே கிடைக்கும். இந்த அடையை இன்னும் டேஸ்டியாக ஆக்குறது இந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா பொடுசாக வெட்டி கையில் ஒரு பிசைஞ்சு இந்த மாவில் போட்டு ஒரு கலக்கி தோசைக்கல்லில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு ஏற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் நடுவில் நல்லெண்ணெயை ஊற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அழகு போல் ஒரு அடையை சுட்டு எடுத்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடை கிறிஸ்பியாக இருந்தால் அது ஒரு டேஸ்ட்டு, ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருந்தால் அது ஒரு டேஸ்ட்டு. இந்த அடையோட காம்பினேஷனே காய் அவியல் தான், இல்லை தேங்காய் சட்னி செம்ம டேஸ்டியாக ஆக்கிடும். அடையோட பேசிக் என்னமோ இதுதான். இதில் உங்களுக்கு என்னென்ன ஆல்ட்ரேஷன் வேணுமோ அது எது வேணாலும் பண்ணிக்கலாம். அடடா, அடை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது.